முக்கிய செய்தி திருமங்கலம் செல்லும் வெளியில் தொடரும் கொலையால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்துள்ளனர். மர்ம மனிதன் குறித்து சந்தேகம் நீடிப்பதால் அவ்வழியே செல்வோர் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். வீட்டில் பண்ணுற கொலை பத்தாதுன்னு ரோட்லேயும் கொல்ல வந்துட்டாங்க போல. கொலை செய்கிறதுக்கு வீடு ரோடெல்லாம் தேவையில்ல சார், காரணம் இருந்தால் போதும். காரணமா? கொலை கூடவா காரணம் இருக்கும்? படத்தில் ஹீரோ பழி வாங்குவாரே அந்த மாதிரியா? ஹீரோவோ வில்லனோ யார் செஞ்சாலும் கொலை கொலை தானே. அது ஏன் சார் இவ்வளோ டெரராக சொல்கிறீங்க? நாட்டில் நடக்கிறது தானே சார் சொல்கிறேன். மணிரத்னம் படம் நிறைய பார்ப்பீங்க போல, அவர் தான் உங்கள் ஃபேவரேட்டா? ஏன்? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதில் 4 வரி கூட தண்ட மாட்டேங்குது. பிறவிலே வந்தது திடீர்னு மாற்ற முடியுமா? அதனால் எனக்கு மணிரத்னம் படம் ரொம்ப பிடிக்கும், உங்களையும் தான். சாரி சார், நான் சினிமாலாம் பார்க்குறது இல்லை. கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, கொலைகாட்டிலேருந்து எப்படி தப்பிக்கிறதையும் சினிமா பார்த்து தான் கற்றுக்குறோம். சினிமா பாருங்கள் சார். எங்கே சார் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? சற்று முன் கிடைத்த செய்தி. திருமங்கலம் சைக்கோ கொலையாளி கையில் கிடைக்கும் கத்திரிக்கோல், சிரெஞ்ச், கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி கொலை சம்பவங்களை நிகழ்த்தியிருப்பதாக போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சாரு ரொம்ப பிஸியாக போல, பேச்சை கூட அளந்து பேசுகிறீங்க. நம்மளாம் அப்படி கிடையாது சார். சாப்பாடா பேச்சான்னு கேட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது உங்கள் மதிய சாப்பாடு நான் தான் சொல்லுங்கள். சூப்பர் சார், உங்களுக்கு கூட காமெடியெலாம் வருது. இன்பம், துன்பம், காதல், சோகம், கோபம் எல்லாமே மனுஷன்ட்ட இருக்குது சார். அது எப்போ வெளியே வருதுங்கிறத வச்சு தான் பிரச்சனையே. பின்னுறீங்க. வில்லன் பேசுகிற டைலாக் மாதிரியே இருக்குது. பேசாமல் சென்னை பக்கம் போங்க, நல்ல ஸ்டோர் ரைட்டராக ஆவீங்க. நீங்களும் நல்லா பேசுகிறீங்க, ஆளும் அழகாக இருக்கீங்க, எல்லா திறமையும் இருக்குது. நீங்களும் சென்னை போய் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கூட நல்ல எதிர்காலம் இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு திறமை இருந்தா நான் ஏன் சார் இந்த கொலகார பூமியில் இருக்க போகிறேன்? இந்நேரம் அங்கேயே போய் செட்டில் ஆகிப்பேனே சார். கொலகாரனை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ இல்லை சார், நான் அதுக்கு பயந்தவனும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தெளிவு தான் சார். ஏன் சார் இருக்காது? சமுதாயத்தில் ஏதோ ஒரு வெறுப்பு தான் சார் ஒரு மனுஷனை கொலகாரனாக மாற்றுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. அது எப்படி சார் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? உண்மை தானே சார். ஒரு சமுதாயம் தான் சார் ஒரு மனிதனோட முடிவையே தீர்மானிக்குது. யார் சார் சொன்னது? எந்த சமுதாயமும் ஒருத்தனோட முடிவை தீர்மானிக்க முடியாது. சமுதாயத்தோட முடிவை தீர்மானிக்கிறது தான் அந்த ஒருவனாக இருக்க முடியும். முடிவா? என்ன முடிவு? யாருக்கு முடிவு? நீங்கள் சினிமா பார்க்காதது எனக்கு வசதியாக போச்சு. புரியலையே சார். அர்ஜென்ட்டாக போகணும்னீங்களே, அனுப்பிச்சிடுறேன்.